வணக்கம் மக்களே, இது ஜோக்கர் ஸ்மைல். அப்புறம் நான் உங்க ஜெய் ஜீவா. எல்லாரும் நலமுடன் இருக்கீங்க நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரியை பார்க்க போலாங்களா? அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு அக்கீரா சாப்டர் 3. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, கெனடோ டெட்ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த உலகமே அழிய காரணமா இருக்க அந்த பாம் இந்த இடத்த போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நைட் டைமில் அதிவேகமாக போட்டி போட்டுட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு டெட்ஸோவும் அப்புறம் கெனடோ அவனை பின் தொடர்ந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய்கிட்டு இருக்க. முன்னாடி போயிட்டு இருக்க டெட்ஸோ பசங்க எல்லாரையும் பார்த்து பைக் போக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிண்டல் பண்ண, பின்னாடி வந்துருந்து கெனடோ பரதேசி டெட்ஸோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிவேகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி போயிட்டு இருந்த டெட்ஸோ இந்த முறை நீ என்னை பின் தொடர்ந்து வா கெனடோ அப்படின்னு சொல்ல, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெனடோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதிவேகமாக ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க. டெட்ஸோ முன்னாடி ஒரு உருவம் ரோட்டில் நிற்கிறத பார்த்துட்டு, ஏய் வழிவிடு நகரு, வழிவிடு முட்டாள் அப்படின்னு சொல்லி டெட்ஸோ கத்த. அந்த டைம் ரோட்டில் ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு இருக்கும், கையில் லெஃப்ட் சைடில் 26 அப்படிங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. அவன் பைக்கை தடுத்து நிறுத்துற மாதிரி நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே டெட்ஸோ ஏதோ சுவத்தில் இடித்து பைக் வெடிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பைக் வெடிக்கிற மாதிரி நெருப்பு, ஒரே புகை மூட்டை மட்டுமே அங்கே இருக்குது. அந்த நெருப்பு புகை மூட்டத்தில் டெட்ஸோ மாட்டிக்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்த கனடா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பைக்கை நிறுத்திட்டு டெட்ஸோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த நெருப்பு புகை இருக்கிற இடத்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. டெட்ஸோட ஹெல்மெட் வெளியே வந்து விழ, டெட்ஸோவும் வெளியே வந்து விழறான். பசங்க டெட்ஸோவை தூக்கி டெட்ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்க. கனடா மட்டும் ரோட்டில் குறுக்க வந்த அந்த பையனை நோக்கி ஓடிக்கிட்டு, உன்னதாண்டா பைத்தியக்காரா, நடு ரோட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கம் பசங்க எல்லாருமே டெட்ஸோ கிட்ட ஏதாவது பேசுறா டெட்ஸோ, என்ன ஆச்சு, டேய் இங்க பாரு என்ன நடந்துச்சு, இங்க பாரு அப்படின்னு சொல்லி டெட்ஸோவை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தனும் டேய் தூக்குங்கடா, ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டு போலாம், அவனுக்கோட அடி பலமா பட்டிருக்கும் போல அப்படி இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்துக்கிட்டே கெனடோ கிட்ட வரதை பார்த்து அந்த பையன் ஒரு விதத்தை பயத்திலேயே நின்றுட்டு இருக்கான். அவன் ரொம்ப பதற்றத்திலையும் ஒரு வித குழப்பத்திலையும் பயத்தில் இருக்காங்கிறது அவனை பார்த்தாவே தெரியுது. அந்த கனடோ மட்டும் அந்த பையனை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நின்றுறான். காரணம், இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அதாவது கையில் 26 நம்பர் பிரிண்ட் பண்ணியிருந்த அந்த பையன் மெல்ல மெல்ல காணாமல் போக ஆரம்பிக்கிறான். கனடோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பையன் மறையிறத நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பசங்க எல்லாரும் டே அவனை தொடாத, அவனை தூக்க ட்ரை பண்ணாத, அவனுக்கு ரொம்ப அதிகமாக அடிபட்டிருக்கு, செத்துற போகிறான் அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மறையதையும் பார்த்துக்கிட்டு பசங்களை திரும்பி பார்க்குறான். ஒருத்தன் கனடோ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்க, கனடோ மொத்தமாகவே ஒரு வித குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கான். காரணம், பசங்களா நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எல்லாருக்கும் இங்கே என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வித குழப்பத்தோட ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒரு வெளிச்சம் மட்டும் அவங்களை நோக்கி வரதை பார்க்குறாங்க. போலீஸாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்ல, கனடோ மட்டும் இல்லை சோல்ஜராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் அவன் சொன்ன மாதிரியே, கனடா சொன்ன மாதிரியே ஒரு இராணுவ வண்டியும் 2 சோல்ஜரும் வராங்க. வந்தவங்க இவங்க இருக்கிறத பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்களோட வாக்கி டாக்கி எடுத்து, இங்கே எதுவும் நடந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் பசங்க இருக்காங்க, ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் அவங்களோட லீடர் எதுவும் சொன்னதை கேட்டுட்டு ஓகே சார், எஸ் சார்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி கிளம்பி போகும்போது பசங்களை ஒருத்தன் சார் எக்ஸ்கியூஸ் மீ ஆனா அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ண அந்த சோல்ஜர் இவங்க சொல்கிறது எதையுமே கவனிக்காமல், இது ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா உங்களுக்கு தெரியாதா, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்கிட்டயே தம்பி நகர்ந்து போ, ஆம்புலன்ஸ் வந்துடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக உட்காந்துருங்க, போலீஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடந்ததுன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன நடந்தது, இவங்க யார் ஏதுன்னு எந்த டீட்டெயிலுமே கேட்காம அந்த சோல்ஜர்ஸ் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. கனடோ ஆனால் நீங்கள் போலீஸ் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு வித குழப்பத்தோடையே நின்றுக்கிட்டு அந்த சோல்ஜர்ஸ் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கான ஸ்டோரி இதான் கைஸ். இங்கே என்ன நடந்தது, கனடோ என்ன குழப்பத்திலேயே இருக்கான், அந்த பையன் எப்படி மறைஞ்சான், எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, குறுக்க எந்த ஒரு பொருளுமே இல்லாத போது டெட்ஸோட பைக் எப்படி வெடிச்சதுங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இன்னைக்கான ஸ்டோரி இதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு மீதி ஸ்டோரியை கன்டினியூ பண்ணலாம். ஓகே பாய்.